வணக்கம். இலங்கையின் ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. வடக்கு மாகாணத்தினுடைய பட்ஜெட் பற்றி அர்ஜுனா எம்பி தமது கருத்துக்களை கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தினுடைய உள்வீதிகள் தொடர்பாக 1500 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு மாகாணத்தின் தண்ணீர் விநியோகத்திற்கு 200 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியிருக்கின்றார்கள். இன்று ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தினுடைய நூலகத்தை எரிக்கின்ற சமூகம் சிங்கள சமூகம் என்கின்ற ஒரு எண்ணக்கருவிலிருந்து வெளியே போக வேண்டும் என்பதற்காக நூலகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்கள் அந்த நூலகத்தினுள் நுழைவதற்கு முன் செருப்பை கலட்டிவிட்டு செல்வார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் நூலகத்திற்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். அதனை கேட்பதற்கு பெருமையாக இருந்தது என்கிறார் அர்ஜுனா எம்பி. அத்தோடு சுற்றுலாத்துறை முன்னேற்றம் தொடர்பாக அர்ஜுனா எம்பி கூறிய போது, எங்களுடைய பரம்பரை அரசியல்வாதியான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வடக்கில் சர்வதேச விமான நிலையம் வரக்கூடாது என்றும் பலாலியில் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். வடக்கில் சர்வதேச விமான நிலையம் அவசியமாக தேவை என்பதை விளங்கிக் கொள்ளாத அரசியல்வாதிகளைத்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று கூறியுள்ளார். அர்ஜுனா எம்பி கூறியிருப்பது சரிதான். அதோ இங்கு மற்றொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச விமான நிலையம் இப்போது உள்ளது என்பது உண்மைதான். ஆனால் அது ஒரு முழு அளவிலான சர்வதேச விமான நிலையம் அல்ல. இது இந்திய உதவியுடன் அபிவிருத்தி செய்யப்பட்டது என்பதையும், இந்தியாவிலிருந்து மட்டுமே அங்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன என்பதையும் கவனியுங்கள். அவை எல்லாமே சிறிய விமானங்கள். இந்தியர்கள் யாழ்ப்பாணம் போவதை மையப்படுத்தியே இயக்கப்படுகிறது. பெரிய விமானங்கள் அங்கு இயக்கப்பட முடியாது. காரணம், விமான ஓடுபாதையில் நீளம் போதாது. மில்லியன் கணக்கான புலம்பெயர் தமிழர்கள் ஐரோப்பாவிலும் கனடாவிலும் வசிக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக யாழ்ப்பாணம் போக வேண்டும் என்றால் முதலில் இந்தியாவுக்கு போக வேண்டும். அதைவிட கொழும்புக்கு போய் தரைமார்க்கமாக யாழ்ப்பாணம் போவது சுலபம். மில்லியன் கணக்கான புலம்பெயர் தமிழர்கள் ஐரோப்பாவிலும் கனடாவிலும் நேரடியாக யாழ்ப்பாணம் போக வேண்டும் என்றால் விமான ஓடுபாதையின் நீளத்தை அதிகரிக்க வேண்டும். அதற்காக உமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் குரல் கொடுப்பதில்லை. மாறாக விமான ஓடுபாதையின் நீளத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் மக்கள் காணிகளை கையகப்படுத்த வேண்டும் என்று கூறி கொடி பிடிக்கிறார்கள். காரணம், இது அவர்களுக்கு அரசியல். யாழ்ப்பாணத்திற்கு முழு அளவிலான சர்வதேச விமான நிலையம் வந்தால் அதன் பின் அப்பகுதியின் பொருளாதாரமே ஏற்றம் பெறும் என்ற தொலைநோக்கு எமது அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இம்முறை வரவு செலவு திட்டத்தை நான் வடக்கிற்கான வரவு செலவு திட்டமாக கருதுவதாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட எங்களது வரவு செலவு திட்ட விவாதத்தை உண்மையாகவே யாழ்ப்பாணத்தில் பிறந்த சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை எங்களது ஜனாதிபதி தந்திருக்கின்றார் என்பதிலே எதிர்கட்சியிலிருந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு மனிதன் நானாகத்தான் இருப்பேன். உங்களுக்கு தெரியும், இந்த வரவு செலவு திட்டம் எங்கள் மக்களுக்கு, என்னை பொறுத்தவரையில் எனக்கு அரசியல் தேவையில்லை. நான் அரசியலுக்காக அரசியல் செய்ய வரவில்லை. எமது மக்களுடைய தேவைகளை அறிந்து கொள்ள பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துவிட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இதனை நாங்கள் வடக்கிற்கான பட்ஜெட்டாகவே நாம் கருதுகிறோம். இதற்கு நான் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். யாழ்ப்பாணத்தினுடைய சுகாதாரத்துறை சம்பந்தமான எந்த திட்டமும் வரவு செலவு திட்டத்தில் உட்படுத்தப்படவில்லை. அத்தோடு எங்களது சுகாதாரத்துறை அமைச்சருக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். ஆறுகால் மடம் கொம்பையன் பகுதியில் வைத்தியசாலை கழிவுகளை முறையற்ற விதத்தில் எரிக்கப்படுகின்றது. அதனை நீங்கள் தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் கண் வார்டு இருக்கின்றது. அங்கு வேறு 2 வைத்திய வார்டுகளை கொண்டு வந்து வைத்தியர் சத்தியமூர்த்தி வைத்தியர்களை குழப்புவதாக தெரிய வந்துள்ளது. சிறந்த சேவையை வழங்குகின்ற யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒரு சில கேவலமான செயல்கள் இடம்பெறுவதால் அது அங்கு இருக்கின்ற வைத்தியர்களையும் ஊழியர்களையும் பாதிப்பதாக அமைகின்றது. அது தவிர நேற்று எங்களுடைய தம்பி இளங்குமரன் வாகன விபத்தில் சிக்கியிருக்கின்றார். இந்த நாடாளுமன்றத்தில் எல்லாவற்றையும் குறைக்கின்றோம் என்று அடிப்படையாக தர வேண்டியதை தரவில்லை. இளங்குமரன் பயணித்த வாகனத்திற்கு ஒரு ஏர்பேக் கூட தரவில்லை.
உங்களை பொறுத்த வரைக்கும் இளங்குமரன் செத்திருந்தால் இன்னொரு எம்பியை கொண்டு வரலாம் என நீங்கள் இருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு குடும்பம் உள்ளது. ஒரு அம்மா, ஒரு அப்பா, பிள்ளை என்று இருக்கின்றனர். எங்களுக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய எம்பிக்களுக்காகவது அந்த சலுகையை கொடுங்கள். ஒரு கட்சி விகாரையை இடிக்க வேண்டும் என்கிறது. ஜனாதிபதியிடம் நான் கூறினேன் விகாரையை இடிக்க முடியாது என்று. ஆனால் மீண்டும் அதே கட்சி இப்போது செம்மணி புதைகுழியில் போய் நிற்கிறது. அரசியலை அரசியலாக செய்ய வேண்டும், மக்களுக்காக அரசியல் செய்ய வேண்டும். பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக கதைக்கப்படவில்லை. பலாலி விமான நிலையத்திற்கு சர்வதேச விமான நிறுவனமாக கொண்டு வந்து எங்களுடைய வடக்கிற்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தவும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார். பட்ஜெட் உரையை ஜனாதிபதி அனுர படித்து முடித்த பின் ஆளும் கட்சியின் முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தம்மை வந்து சந்தித்ததாக குறிப்பிட்ட அர்ஜுனா எம்பி அவர்கள் தன்னை ஒரு மண்ணின் மைந்தன் என்று பாராட்டியதாக குறிப்பிட்டார். காரணம், ஜனாதிபதி அனுர வடக்கில் தமிழ் பகுதிகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை அறிவித்த போது எதிர்க்கட்சியில் மலர்ந்த முகத்துடன் அவ்வப்போது கைதட்டி மகிழ்ச்சி தெரிவித்த ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நான் தான் என்பதை அவர்கள் கவனித்திருந்தார்கள் என்று குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுர வடக்கின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக அறிவித்தார் என்று குறிப்பிட்ட அர்ஜுனா எம்பி, இனி அவர் நிதி ஒதுக்கீடுகள் சரியான திட்டங்களின் முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றனவா என்று கண்காணிப்பை செய்ய வேண்டியது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வேலை என்றார். அப்படி சொல்லிய போது ஜனாதிபதி என்னை பார்த்து கொண்டே சொன்னார் என்று குறிப்பிட்டார் அர்ஜுனா எம்பி. யாழ்ப்பாண மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அதை நான் நிச்சயமாக கண்காணித்து முழு நிதியும் பயன்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்துவேன் என்றும் குறிப்பிட்டார். மீன்வளத்துறை அமைச்சராக ஒரு தமிழனாக ராமலிங்கம் சந்திரசேகர் இருந்த போதும் பட்ஜெட்டில் வடக்கு கிழக்கு கடற்றொழிலாளர்களுக்கான எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. அது தொடர்பாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஏதாவது பேசுவார் என்று எதிர்பார்த்தேன் என்று குறிப்பிட்ட அர்ஜுனா எம்பி, ஆனால் அமைச்சரும் அது தொடர்பாக எதுவும் பேசவில்லை என்று சுட்டிக்காட்டினார். இருந்த போதிலும் எனக்கு ஒதுக்கப்பட்ட 8 நிமிடங்களில் நான் அது பற்றி பேசினேன் என்றார். தவிர மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை போன்றதொரு அவல நிலை ஏற்படுவதற்கு வழிவகுக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தையட்டி விகாரையை உடிப்பது வெறுமனே பிரச்சினைகளை உண்டாக்கும் எனவும் பழிவாங்கல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வாய்ப்புள்ளதாகவும் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். இரணைமடுவில் புதிதாக விகாரைகள் கட்டப்பட்டுள்ளதாக தம்மால் அறிய முடியதாகவும் விகாரைகளை இனிமேலும் பொதுமக்களுடைய காணிகளில் அமைக்கும் நடவடிக்கையை முன்னெடுக்க கூடாது எனவும் அர்ஜுனா வலியுறுத்தினார். வடக்கில் விகாரைகள் அமைக்கப்படுவதை வைத்து அரசியல் செய்யும் தமிழ் தேசியம் பேசும் அரசியல்வாதிகள் யாரும் இரணைமடுவில் புதிதாக விகாரைகள் கட்டப்பட உள்ள விஷயம் பற்றி வாய் திறப்பதில்லை. ஆனால் கட்டி முடித்த பின் அவற்றை இடியுங்கள் என்று கூச்சலிடுவார்கள். அவர்கள் முதலில் வாய் திறக்காமல் இருப்பதன் காரணம் விகாரை கட்டி முடிக்கப்பட்டால்தான் அவர்கள் அதை வைத்து அரசியல் செய்ய முடியும் என்பதுதான். தமிழ் நாடாளுமன்ற உரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுமாறு அனுர அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏப்ரல் மாதத்தில் தேர்தலை நடத்துவது என்பது தம்மை பொறுத்தவரை நெருக்கடியாக இருக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இதற்கான காரணம் என்னவெனில் அந்த காலகட்டத்தில் காப்போது சாதாரண தர பரீட்சை, வரவு செலவு திட்ட விவாதங்கள் மற்றும் உயிர்த்த ஞாயிறு போன்ற சமய நிகழ்வுகள், நோன்புகள் வருவதால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபடுவதில் சிரமத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாண மாவட்டம் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுமாறு அனுர அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ் தேசியம் பேசும் அந்த இரு கட்சிகளும் உடனடியாக தேர்தலை சந்திக்க தயாரில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. வடக்கு கிழக்கு கடற்றொழிலாளர்கள் பிரச்சினை பற்றி எதுவும் பேசாத கடற்றொழில் அமைச்சர், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தமது உரையில் தேர்தல் நடத்தப்படாமையே நாட்டின் ஆயுத போராட்டத்திற்கு காரணமாக அமைந்தது என தெரிவித்துள்ளார். அத்துடன் அடிமட்ட மக்களை பொறுத்தமட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது மிகவும் முக்கியமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனுடைய பல்வேறு காரணங்களை முன்வைத்து மக்களால் விரும்பப்படும் தேர்தலை பிற்போடு நினைக்கும் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாட்டினை வன்மையாக கண்டிப்பதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சந்திரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார்.